ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆர்எஸ்கே நீட் அகாடமி. நான் உங்கள் ஜிபி சார். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா, ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கான ஸ்கெடியூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ரவுண்ட் 1 ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓகே யாரெல்லாம் ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன பண்ணலாம், எந்த டேட்லேருந்து ஓகே எந்த டேட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அந்த ரிசல்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் ஆகிருக்கிறது அந்த டேட்ஸ் எப்போ, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் காப்பி டவுன்லோட் பண்ணணும், இந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷனில் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இந்த வீடியோவில் ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்கெடியூல் ஃபார் Round 1 counseling schedule for MBBS BDS admissions. MBBS BDS degree courses in Tamil Nadu Government Medical and Dental College, ESIC Medical College, KK Nagar, Chennai, Government and Management Quota. பாருங்க எதுக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு ஓவராலாக கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் NRI and minority seats in self-financing medical and dental colleges, state private universities, Christian medical colleges, Vellore and wards of IRT candidates. சரிங்களா? ஸோ இப்போ எதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஓகே அதெல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது இது நீங்கள் செலக்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் எந்த காலேஜஸ், கவர்மெண்ட் கோட்டாவில் எந்தெந்த காலேஜஸ் வேணும், செல்ஃப் ஃபினான்ஸில் எந்தெந்த காலேஜஸ் வேணும், நீங்கள் NRI கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஓகே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கில் உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுடைய சாய்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபில் பண்ணிக்கலாம். சரி, அப்போது நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது இதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அப்படின்னா டேட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு என்ன டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வந்து 21 இருந்து பார்த்தீங்கன்னா ஓகே அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது 21. அப்போ 21/8/2024 அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அப் டு 27/8/2024 5 PM வரை இருக்கு. அப்போ 21ல் 10 AM ஸ்டார்ட் பண்ணி ஓகே 27/8/2024 5 PM வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபில் பண்ணி ஓகே சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணலாம். சரி, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் பே பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. ஆஃப்டர் சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணணும் அப்படின்னா லாக் பண்ணணும். நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் சாய்ஸ் ஃபில் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா 27/8/2024 ஓகே 5 PMக்கு ஆட்டோமேட்டிக் அதுவே என்ன ஆகிடும், லாக் ஆகிடும். சரி, அப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 21/8 27/8 வரைக்கும் நமக்கு டைம் டேட் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்குள்ளே யாரெல்லாம் ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக நீங்கள் இந்த டேட்டுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். சரி, அப்போ ரேங்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ரேங்க்ல இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னா ஜிக்யூனா ஜென்ரல் கோட்டா. ஜென்ரல் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வந்து 1லேருந்து அப் டு 28,890 28,819 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னா ரவுண்ட் 1 ப்ராசஸிங்ல இன்வால்வ் ஆகலாம். அதாவது ரவுண்ட் 1க்கு அப்ளை பண்ணலாம். இப்போ மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 722 127. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் ரேங்க் 1லேருந்து 13,417 இந்த ஜென்ரல் ரேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ இவங்க வேணும் அப்படின்னா விருப்பப்பட்டா அப்ளை பண்ணலாம். 7152 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 127. ரைட். ஸோ அப்போ இங்கே நமக்கு கொடுத்துருக்குது என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கிற டீட்டெயில்ஸும் ஜென்ரல் கோட்டாவுக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் கொடுத்துருக்காங்க. ரைட். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ப்ராசஸ். சரி, இப்போ நான் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் சாய்ஸ் ஃபில்லிங் நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டேட்குள்ளே சாய்ஸ் ஃபில் பண்ணியாச்சு, லாக் பண்ணிட்டேன். அதுக்கு அடுத்து என்ன நடக்கும், 27 தான் நமக்கு லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ப்ராசஸிங் பண்ணுறாங்க. ப்ராசஸிங் அப்படிங்கும்போது என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க ஓகே அதை பேஸ் பண்ணி ஓகே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் அலாட் பண்ணி ஸோ அதை பேசிஸில் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓகே சீட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. சரிங்களா? ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். இப்போ ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கும்போது என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா எப்போ அந்த சீட் அலாட்மெண்ட் நமக்கு தெரியும் அப்படின்னா 28/8/2024 அதாவது 27ங்கிறது லாஸ்ட் டேட்டு, 28 நமக்கு தெரிஞ்சிடும்.
சரிங்களா? நமக்கு எந்த காலேஜில் சீட் அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது 28ல நமக்கு தெரிஞ்சிடும். அதே போல் ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கும்போது நமக்கு ஓவராலாக சரிங்களா? ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கும்போது என்ன பாசிபிள் இருக்கு அப்படின்னா கம்ப்ளீட்டாக யாருக்கு என்னென்ன காலேஜஸ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு எப்போ தெரியும் அப்படின்னா ஓவராலாக 29/8/2024. அப்போ ரவுண்ட் 1ல் அதாவது ரவுண்ட் 1ல் ஓவராலா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து சீட் அலாட் ஆயிருக்கு சரியா? அது நமக்கு தெரிஞ்சிடும். யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆயிருக்கோ அவங்க ப்ரொஃபஷனல் ரிசல்ட்ல வந்துருவாங்க. அந்த லிஸ்ட் வந்துடும் இல்லையா? யாருக்கெல்லாம் என்னென்ன காலேஜஸ் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா 29/8ல நமக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் ஃபைனல் ரிசல்ட் அப்படிங்கும் போது ஓகே எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்னா 30/8/2024ல ஓகே நமக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் கிடைச்சிடும். ஃபைனலி டவுன்லோடிங் தி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். உங்களுக்கு இப்போ ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்கு. அப்போ அந்த காலேஜில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா ஓகே 30/8/2024ல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அந்த அலாட்மெண்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப் டு எது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா 30th இருந்து 5/9/2024 ஓகே அப் டு 12 noon மதியம் 12 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? 5ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா? அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட். லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க. டவுன்லோட் பண்ணிட்டு எங்கே போக போறீங்க? உங்களுக்கு எந்த காலேஜஸ் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த காலேஜில் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணணும்? ரிப்போர்ட் பண்ண போறீங்க. அதாவது ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ண போறீங்க. அப்போ ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. என்ன டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க? டில் 5/9/2024 அப் டு 5 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அந்த காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துருக்கக்கூடிய டைம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணியாச்சு. அது 27ஓட முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு 28 வந்து ஓகே சீட் அலாட்மெண்ட் ப்ராசஸிங் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே எப்போ நம்ம கிடைக்கும் அப்படின்னா 29/8 கிடைக்கும். ஃபைனல் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது எப்போ கிடைக்குன்னா 38ல ஓகே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ நமக்கு அதுக்கப்புறம் என்ன காலேஜ் அலாட் ஆயிருக்கோ அதோட ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம்னா 38 சரி ஆகஸ்ட் அதாவது 30th ஆகஸ்ட் டு அப் டு செப்டம்பர் 5th நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா செப்டம்பர் 5th 12 noon நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? டவுன்லோட் பண்ணிக்கணும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஓகே எந்த டேட்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 5/9 அதாவது உங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டவுன்லோடிங் அலாட்மெண்ட் காப்பி டவுன்லோடிங் எப்போ கொடுத்துருக்காங்க? 5/9 தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் எதாவது கொடுத்துருக்காங்க 5/9. என்ன டிஃபர் ஆகுதுன்னா இது 12 noon இது வந்து 5 PM அவ்வளோதான். அப்போ 5க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிடணும்? அலாட்மெண்ட் காப்பி எடுத்துகிட்டு போய்ட்டு எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கோ நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிடுறாங்க. ரைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப் டு ஜாயின் பண்ணுற வரைக்கும் டேட்ஸ் கொடுத்துட்டாங்க ஸ்கெடியூல். அதாவது இது யாருக்கு அப்படின்னா ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்கெடியூல். இது ரவுண்ட் 1ல யாருக்கெல்லாம் சீட் அலாட் ஆயிருக்கோ ஓகே அவங்களுக்கான ஸ்கெடியூல் தான் இது. இதில் ஜிஆர் அப்படிங்கிறது ஜென்ரல் தாங்க நமக்கு தெரியும். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி பாஸ்வேர்டு அண்டு ஓடிபி வித் அதர்ஸ். இப்போ உங்களுடைய லாகின் ஐடியோ பாஸ்வேர்டையோ நீங்கள் யாருக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க? ஷேர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட்டிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா candidates who are participating the online choice filling for MBBS and BDS degree courses will have to remit a non-refundable registration fees of ₹500 for government quota and ₹1000 for management quota. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்றீங்க ரவுண்ட் 1ல. இப்போ நீங்க கவர்மெண்ட் கோட்டா மட்டும் ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. நான் கவர்மெண்ட் அதாவது ரவுண்ட் 1ல கவர்மெண்ட் கோட்டா மட்டும் நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன் அப்படின்னா ஓகே நீங்க என்ன பண்ணலாம்? 500 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். இல்ல நான் வந்து பாத்தீங்கன்னா ஓகே மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஓகே பார்ட்டிசிபேட் பண்ணணும் ரவுண்ட் 1ல அப்படின்னா நீங்க எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா பே பண்ணணும்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ₹1000 வந்து பே பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ரைட். ஸோ அடுத்தது at the time of registration the candidate will have to pay refundable security deposit for government quota. அப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா at the time of registration the candidates will have to pay refundable security deposit. இப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது இப்போ நீங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னா அங்க செக்யூரிட்டி டெபாசிட் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை நீங்க அப்பயும் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா ஓகே என்ன பண்ணணும்?
பே பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் எ ரீஃபண்டபிள். இது என்ன சொல்கிறாங்க, ரீஃபண்டபிள். நீங்கள் ஃபர்ஸ்ட் பே பண்ண 500 ரூபாங்கிறது நான் ரீஃபண்டபிள். நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறது, செக்யூரிட்டி டெபாசிட் பண்ண போகிறது ஓகே அது என்ன சொல்கிறாங்க, ரீஃபண்டபிள்னு சொல்லிட்டாங்க. ஃபார் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அப்படிங்கும்போது ஓகே என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் நில். அடுத்தது ஃபார் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நில். அடுத்தது ஃபார் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்ஸ், ஃபார் கவர்மெண்ட் கோட்டாஸ் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்ஸ் மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜ் அண்ட் ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ பே பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ₹30,000. அப்போ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது யாரெல்லாம் பே பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஓகே ஜாயின் பண்ணி உங்களுக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா ஓகே அந்த இடத்துல செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது நில்லு தான். ஃபார் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் அப்படிங்கும்போது ஓகே செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது நில்லு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் அண்ட் டென்டல் காலேஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டேட்ஸ் அண்ட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸு அதே போல் கவர்மெண்ட் கோட்டா இன் செல்ஃப் ஃபினான்ஸு இவங்கெல்லாம் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா 30,000 பே பண்ணணும். எவ்வளோ பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட்டு 30,000 பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி and converts to Christianity from scheduled caste candidates SCC are exempted from security deposit if the annual income is less than 2.5 lakhs. அப்போ இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க அதாவது இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 2.5 லேக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இவங்க வந்து எக்ஸம்ப்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண தேவையில்லை, செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த டைம் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் த கேண்டிடேட்ஸ் வில் ஹாவ் டு பே ரீஃபண்டபிள் செக்யூரிட்டி டெபாசிட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஓகே செல்ஃப் ஃபினான்ஸ் ஓகே என்ன பார்த்தோம் அப்படின்னா டென்டல் எம்பிபிஎஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஓகே என்ன பாசிபிள் இருக்குன்னா நம்ம என்ன சொல்லி பார்த்தோம் 30,000 பே பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம் செக்யூரிட்டி டெபாசிட். இதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நீங்க என்ன பண்றீங்க ரவுண்ட் 1ல அப்ளை பண்றீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் அப்படிங்கும்போது அங்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ரீஃபண்டபிள் ஓகே செக்யூரிட்டி டெபாசிட் அங்கேயும் நீங்க என்ன பண்ணணும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு பே பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்டபிள் தான். மேனேஜ்மெண்ட் கோட்டா இன்க்ளூடிங் மைனாரிட்டி ஆர் என்ஆர்ஐ கேட்டகரி சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் அண்டு டென்டல் காலேஜஸ் அண்டு ஸ்டேட் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னா ₹1 lakh. எவ்வளோ பே பண்ணணும், 1 lakh. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜஸ் நீங்கள் வந்து எதுவும் கிடைக்கல அப்படின்னா ஓகே அது என்ன ஆகிடும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அப்படி நீங்கள் காலேஜில் ஓகே ஜாயின் பண்ணும்போது ஓகே அது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது. சரிங்களா, இது ரீஃபண்டபிள். அடுத்தது இங்கேயுமே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எஸ்சி, எஸ்சி, எஸ்டி அண்டு கன்வர்ஸ் டு கிறிஸ்டியானிட்டி ஃப்ரம் ஷெட்யூல்டு காஸ்ட் கேண்டிடேட்ஸ் எஸ்சிசி ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் தி செக்யூரிட்டி டெபாசிட் இஃப் தி ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 2.5 lakhs. இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியை பேஸ் பண்ணி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய ஆனுவல் இன்கம் வந்து 2.5 lakhs விட ஓகே லெஸ்ஸராக இருக்கும்போது இவங்க செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது என்ன பண்ண தேவையில்லை, பே பண்ணணும் அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, next all the candidates should read the prospectus thoroughly before starting choice filling. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஓகே ஒரு விஷயம் இந்த இடத்துல என்ன அப்படின்னா நம்ம ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ண போறோம். ஓகே ஃபைன். உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஜென்ரல் ரேங்கிங்கில் எங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே ஃபஸ்ட்டு எந்த காலேஜ், அடுத்து அந்த காலேஜ் கிடைக்கலாம், அடுத்து எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அப்புறம் மூணாவது எந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆர்டர் வைஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த காலேஜஸை உங்களுக்கு உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி ஓகே எது வந்து உங்களுக்கு முன்னாடி வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். அது நீங்கள் முன்னாடியே வந்து ஒரு பேப்பரில் எழுதியோ அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஆன்லைனில் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். சரிங்களா, அதே போல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே செல்ஃப் ஃபினான்ஸும் சரி அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சரி நீங்கள் ஓகே பிஃபோராக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஸ்பெக்டஸ் நம்ம கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே ஆல்ரெடி ப்ராஸ்பெக்டஸ் இருக்குது சரியா. அப்போ அந்த எம்சிசியில் இருக்கக்கூடிய ப்ராஸ்பெக்டஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஓகே தெளிவாக ஓகே ப்ராப்பராக படிச்சுட்டு எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களோ ஓகே அதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே திரும்ப அதை என்ன பண்ண முடியாதுன்னா சேஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே என்ன பண்ண முடியும், நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக அதை என்ன பண்ண முடியாது, கெயின் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் லாக்கிங் ஓகே ப்ராப்பராக
நீங்கள் என்ன மாதிரி ஓகே எந்தெந்த காலேஜ் ஃபஸ்ட்டு வரும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆர்டர் வைஸ் நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணிக்கலாம் அரேஞ்ச் பண்ணி சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகே ரைட். அப்போ ப்ராஸ்பெக்டஸை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா டீட்டெயில்டாக படித்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கேண்டிடேட்ஸ் should be careful while choice filling. கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. Choice filling, candidates will have the option of choice filling for all the seats for which they have applied to. For example, if a candidate has applied for both government and management quota, he will have choices for both government as well as management quota. The candidates இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லுங்க, the candidates are encouraged to analyze all the choices available and fill the choices in order of the preference. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது நீங்கள் எந்த ஆர்டரில் ஃபில் பண்ணுவீங்களோ அந்த ப்ரிஃபரன்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Candidates can edit their choices any number of times before locking. நீங்கள் என்ன பண்ணலாம், லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே திரும்ப நீங்கள் என்ன பண்ண முடியாது, சாய்ஸ் ஃபில் பண்ண முடியாது, அதான் ஃபைனல். பட் ஒன்ஸ் லாக்டு they will not be allowed to edit. Hence candidates are requested to check their choices and the order of preference before locking. ஓகேவா, லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓகே நல்லா செக் பண்ணிக்கிங்க உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸ் வந்து ஆர்டர் பண்ணி போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ண சொல்கிறாங்க. இஃப் த கேண்டிடேட்ஸ் does not lock his or her choices till the last date 27/8/2024 okay up to 5 PM, the choices will be automatically locked. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஓகே ஸ்டார்டிங் டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 21/8 கொடுத்துருக்காங்க நாளைக்கு, அதாவது 10 AM இருந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணுறதுக்கு அப் டு எது வரைக்கும் கொடுத்துருக்காங்கன்னா 27/8/2024 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அப் டு 5 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணலை, நீங்கள் சாய்ஸ் ஃபில் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கீங்க, லாக் பண்ணாமலே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 27/8 இருக்கு இல்லையா, இந்த டேட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். Seat matrix for the courses will be available of the official website. Seat matrix ஒவ்வொரு காலேஜஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீட்ஸ் கேட்டகரி வைஸ் அலாட் பண்ணுறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க, அஃபிஷியல் வெப்சைட்ஸில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறேன்னா, செலெக்ஷன் கமிட்டி does not take responsibility for connectivity error and procedural error. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நெட் ப்ராப்ளமோ இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுறது இல்லையோ, நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சொன்ன ப்ரொசீஜரை நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் படிக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதில் பண்ணிட்டீங்க, ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் ரெஸ்பான்சிபிள் கிடையாது, செலெக்ஷன் கமிட்டி ரெஸ்பான்சிபிள் கிடையாது. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அஃபிஷியல் வெப்சைட்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க ப்ராஸ்பெக்டஸில், நீங்கள் அதை தெளிவாக பார்த்துட்டு ஓகே என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய தப்புக்கு ஓகே செலெக்ஷன் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருங்கன்னா, admission to MBBS BDS degree courses shall be made by online counseling on the basis of rank by applying the rule of reservation. அப்போ இந்த இடத்துல நமக்கு ரவுண்ட் 1 பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆன்லைனை பேஸ் பண்ணி தான், ஆஃப்லைன் கிடையாது. ஆன்லைனில் உங்களுடைய ரேங்கை பேஸ் பண்ணி உங்களுடைய கேட்டகரியை பேஸ் பண்ணி ஓகே உங்களுக்கு என்ன ரிசர்வேஷன் இருக்கோ அந்த ரிசர்வேஷன் ரூலை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன பாசிபிள் இருக்குது, உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டு அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ரெக்வெஸ்ட் ஃபார் சேஞ்ச் ஆஃப் கோர்ஸ் ஆர் காலேஜ் ஃப்ரம் ஒன் டு அனதர் இஸ் நாட் பர்மிட்டட் ஆஃப்டர் ஃபைனல் லாக்கிங். நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, எந்த கோர்ஸை சேஞ்ச் பண்ணுறதோ காலேஜை சேஞ்ச் பண்ணுறதோ பாசிபிலிட்டிஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சொல்கிறது புரியுதா? நீங்கள் ஒன்ஸ் லாக் பண்ணிட்டீங்கன்னா இல்லை நான் வந்து எம்பிபிஎஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வேண்டாம் பிடிஎஸ் போகிறேன், இல்லை பிடிஎஸ் வேண்டாம் நான் பிபிஎஸ் வந்து எம்பிபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன பண்ணுறேன் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன், இல்லை நான் இந்த காலேஜை செலக்ட் பண்ணிட்டேன், இல்லை நான் வேறு காலேஜை சூஸ் பண்ணலாம்னு நினச்சேன் அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது, காலேஜையோ கோர்ஸையோ என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒன்ஸ் லாக் பண்ணதுக்கப்புறம் நீ எதையும் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரைட். அடுத்தது
இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் டவுன்லோடிங் அலாட்மெண்ட் ஆர்டர். அப்போ அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்றதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். ஸோ the candidates, if allotted a seat for MBBS seats on all colleges under all categories and BDS seats in government dental colleges, okay, இதை தான் நம்ம சொல்லியிருக்காங்க. Candidates if allotted a seat, he or she has to pay the tuition fee for downloading the provisional allotment order through online via debit card or credit card or net banking. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இருக்கு இல்லையா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு காலேஜில் சீட் அலாட் பண்ணிட்டாங்க, சீட் அலாட் பண்ணியாச்சு. ஓகே, அதை பேஸ் பண்ணி நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் என்ன பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணுறீங்க. இப்போ டவுன்லோட் பண்ணும்போது என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், he or she has to pay the tuition fees for downloading the provisional allotment order through online via debit card or credit card, net banking. அப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா, அலாட்மெண்ட் காப்பியை ஓகே நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது டெஃபினட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட டெபிட் கார்ட்லையோ இல்லை கிரெடிட் கார்ட்லையோ இல்லை நெட் பேங்கிங்லையோ உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக வந்து மறக்காமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டியூஷன் ஃபீஸ் எவ்வளோங்கிறது நீங்கள் ப்ராஸ்பெக்டஸில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அந்த ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி வச்சுக்க சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுடைய ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, சரி. கேண்டிடேட்ஸ் if allotted a BDS seat in self-financing dental colleges, he or she has to pay the tuition fees at the time admission to the colleges directly as per GO. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே ஜிஓவில் ஓகே என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரொசீஜரை பேஸ் பண்ணி பிடிஎஸ்க்கு கொடுத்துருக்காங்க. பிடிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ் சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்சிங் டென்டல் காலேஜஸ், அதாவது பிடிஎஸ் உங்கள் கோர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபினான்ஸில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஜிஓவில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஓகே என்ன பண்ணியிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டரில். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் அந்த இடத்துல பே பண்ணி அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸாக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா, சார் அப்போ இதுவும் என்ன வேறு வேறையா சார் அப்படின்னா இல்லை, இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா MBBS சீட்ஸ் in all colleges under all categories and BDS seats in government dental colleges. சரிங்களா, நீங்கள் MBBS வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஆல் காலேஜஸ் அண்டர் ஆல் கேட்டகரிஸ், எல்லா காலேஜஸுமே அதாவது MBBS வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரைவேட்டாக இருக்கட்டும் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் என்னென்ன காலேஜஸ் இருக்கோ ஸோ அது எல்லா காலேஜஸுமே சரி. உங்களுக்கு ஒன்ஸ் MBBS வந்து பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே உங்களை அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணும்போதே ஃபீஸ் பே பண்ணணும். அந்த ஃபீஸை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. த்ரூ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போதே ஃபீஸை வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இதே டென்டலுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே கொடுத்துருக்குது ஒன்லி யாருக்கு அப்படின்னா BDS சீட்ஸ் இன் செல்ஃப் ஃபினான்ஸ் டென்டல் காலேஜ். ஸோ இதில் ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஓகே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டைரெக்டாக அலாட்மெண்ட் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டியூஷன் ஃபீஸை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, அட் தி அட்மிஷன் டைம் நீங்கள் எந்த காலேஜில் போய் அட்மிஷன் ஆகணுமோ எப்போ போய் ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டைமில் ஓகே என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் ஓகேவா, அவங்க என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி அதை பே பண்ணி அட்மிஷன் போட சொல்கிறாங்களோ அவங்க இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி செல்ஃப் ஃபினான்ஸ் டென்டல் காலேஜில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், டைரெக்டாக போய்ட்டு காலேஜில் ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் அவைலபிள் இன் தி அஃபிஷியல் வெப்சைட். சரியா, இப்போ எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சருங்கிறது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காலேஜஸ்க்கு எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்ஸ்லேயே இருக்குது, அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட், ஆல் கேண்டிடேட்ஸ் should make sure sufficient fund is available at their bank account with the expanded credit limit while remitting the tuition fees. நல்லா பார்த்துங்க, நீங்கள் ஒன்ஸ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுனாவே நீங்கள் 100% என்ன பண்ண போகிறீங்க, அந்த காலேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போது நீங்கள் அலாட்மெண்ட் காப்பியை டவுன்லோட் பண்ணும்போதே டெஃபினட்டாக உங்களுடைய ஓகே கிரெடிட் கார்டாக இருக்கட்டும் இல்லை நெட் பேங்கிங்காக இருக்கட்டும் ஓகே நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் டெஃபினட்டாக வந்து அந்த சஃபிஷியன்ட் பேலன்ஸ் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சஃபிஷியன்ட் பேலன்ஸ்னால் நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறதை விட கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், உங்களுடைய அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, த அலாட்டட் கேண்டிடேட்ஸ் ஷுட் டவுன்லோட் their provisional allotment order
and join the course in the concerned medical college, okay, institution on or before the stipulated date and time as mentioned in the provisional allotment order. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டரில் நீங்கள் உங்களுக்கு சீட் எந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கோ எந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணி ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது ரிப்போர்ட்டிங் டு அலாட்டட் காலேஜ். அப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் வந்து சீட் அலாட் ஆயிருக்கோ அதில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் பண்ணணும் அதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் பி டன் இன் தி செலக்டட் காலேஜ் இட் செல்ஃப். ஒரு பர்டிகுலர் காலேஜ் செலக்ட் பண்ணி அந்த காலேஜில் உங்களுடைய சர்டிஃபிகேட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்க, வெரிஃபை பண்ணிடுவாங்க. த கேண்டிடேட்ஸ் வுட் ப்ரொடியூஸ் தர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் in the person at the time of joining in the selected college along with the scanned copy of original certificates for verification. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறீங்க. ஆஃப்டர் தட் என்ன பாசிபிள் இருக்குன்னா the candidates should produce their original certificates in person at the time of joining. நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்களோ ஆஃப்டர் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் எப்போ ஜாயின் பண்ண போகிறீங்களோ அப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டோட போகணும். அதே போல் அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணிட்டு போகணும். அந்த ஸ்கேனடு காப்பியும் நீங்கள் கையோட எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ டு நாட் ரிப்போர்ட் தி ஹெட் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் டு which you are allotted on or before the time and date specified, your selection and or admission will be cancelled without any further notice. நீங்கள் சொன்ன டேட்டுக்குள்ள உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜில் நீங்கள் போயிட்டு ஜாயின் பண்ணலை, ரிப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்காம ஓகே என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே உங்களுடைய அந்த சீட்டை அந்த அட்மிஷனை டோட்டலாகவே கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செலெக்ஷன் கமிட்டி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் த கேண்டிடேட்ஸ் selected for admission should give self-declaration form at the time of the reporting to the concerned college that he or she is liable for forfeiture of selection or admission if suppression of facts, misinterpretation is found at any time during or after the admission to the course. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அட்மிஷன் பண்ணும்போது செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயாக இருந்தாலும் சரி கேர்ளாக இருந்தாலும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஓகே சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இல்லீகலாவோ ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா லேபிளாவோ இல்லாத ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்கள் மேலே ஏதாவது ஃபால்ட் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஜாயின் பண்ணி அட்மிஷன் பண்ணதுக்கப்புறம் காலேஜில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸில் ப்ராப்பராக இல்லாமல் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ காலேஜஸில் ஸோ அந்த ரூல்ஸை நீங்கள் பிரேக் பண்ணியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது லேபிளாக இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து டோட்டலாகவே என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா உங்களோட அட்மிஷனே கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நீங்கள் முன்னாடியே செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் சைன் பண்ண போகிறீங்க. அதை நீங்கள் படித்து பார்த்து சைன் பண்ணுவீங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு செலெக்ஷன் கமிட்டி சொல்கிறாங்க. அடுத்தது கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்டு டு பி இன் டச் வித் அவர் அஃபிஷியல் வெப்சைட் ஃபார் ஸ்கெடியூல்ட் or latest updates, research, notice, news, events pertaining to counseling as selection committee will not individually contacting the candidates for the same. அப்போ உங்களுக்கு ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ரவுண்ட் 1 அதர்வைஸ் ரவுண்ட் 2 அல்ல அடுத்து ரவுண்ட் 3 இல்லை ஃபர்தராக உங்களுக்கு ஆர்டர் காப்பி கிடைக்குது இல்லை வந்து நீங்கள் காலேஜில் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க அதோட டைம் என்ன இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்தராக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து ரிப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அதாவது செலெக்ஷன் கமிட்டியோட வெப்சைட்ஸில் இதை நீங்கள் பார்த்து டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நோ கம்யூனிகேஷன் வில் பி டைரக்ட்லி சென்ட் டு த கேண்டிடேட்ஸ். தே ஆர் அட்வைஸ் டு பி இன் டச் வித் த வெப்சைட் ஆர் ரெகுலர் பேசிஸ் ஆர் எனி அப்டேட்ஸ். அப்போது ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸை நீங்கள் ரெகுலராக என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், செக் பண்ணிகிட்டே இருக்கணும். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸை சென்ட் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் தான் வந்து என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா செலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டை டச்லேயே வச்சுட்டு இருந்து என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக என்ன நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணுமோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது
ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் ஸ்கெடியூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ரவுண்ட் 1ல் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க, ஓகே அதாவது அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை ப்ராப்பராக ஓகே அதாவது நாளைக்கு 21st 8லேருந்து 27/8 அப் டு 5 PM வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா சாய்ஸ் ஃபில் பண்ணி லாக் பண்ணிடணும். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டு ரிசல்ட் அனாலிசிஸ்க்கான டேட்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே உங்களுக்கு காலேஜஸ் வந்து அலாட் ஆகிருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக அந்த ரிப்போர்ட்டிங் டைமில் ஓகே டியூஷன் ஃபீஸை நம்மளுடைய அக்கௌண்ட்ஸில் வச்சுட்டு ஓகே டவுன்லோட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் காலேஜஸில் ரிப்போர்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்ன அப்டேட்ஸ் வந்து செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கோ நம்ம அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ.